நாம எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக வந்துட்டு கூழாங்கல் நோக்கி போயிட்டு இருக்கோம். சின்ன கருவாடு ஃபால்ஸ் சுத்தக்கு போய்கிட்டு இருக்கோம். சரி வாங்க போகலாம். பார்த்தீங்களா புழுதி கிளப்பிட்டு போகிறாங்க. நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா 18 கிலோமீட்டர் இருக்குது. 18 கிலோமீட்டர் தான் சின்ன கருவாடு வாட்டர் ஃபால்ஸே வரும். அங்கே பர்மிஷன் இருக்குன்னு நான் ஏன் என்னன்னு தெரில. டிக்கெட் எடுக்கணும்னா டிக்கெட்டு எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான். அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் நான் பல நாளைக்கு முன்னாடி வருது, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நம்ம அப்படி போய் கற்றுட்டு ஜாலி பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அந்த ஃபால்ஸ் பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ நம்மளாம் அப்படியே போயிட்டு எப்படி இருக்கிற ஃபால்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. காலையெல்லாம் எழுந்திரிச்சு இந்த ஏரியாவில் நம்ம பார்த்ததே கிடையாது. அதனால் அவங்க வந்துட்டு காலையிலேயே எழுப்பி விட்டாங்க. நம்ம எப்போதுமே அதரப்பள்ளி ட்ரிப்பு மத்தியானம் 12 மணிக்கு தான் எடுப்பேன். சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸை நான் இப்போ தான் காலையில எடுக்கிறேன். இது வந்துட்டு ஒரு அதிசயங்கள் உச்சம் தான், வேற வழியே இல்லை. சரி வாங்க பார்ப்போம், வேற ஏதாச்சும் இங்கெல்லாம் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆமாம், இங்கெல்லாம் பெண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. 50 ரூபா வாங்கினாங்க. நாங்கள் லோக்கலுக்கு விடலை, போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் யானை காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஏம்மா யானைகள்லாம் பாருங்க, யானை லத்தி தான் பயங்கரமாக இருக்குது. யானை லத்தியா இருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். விதைக்க வைக்கும் நிமிடங்கள் பார்த்துக்குங்க. இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக 13 கிலோமீட்டர் காமிச்சது. இந்த இடம் நல்லா இருக்கு. ஸோ அதனால் இங்கேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்க, அதுங்க ரோடு எப்படி பங்கமாக இருக்கா. யானை வந்தால் கூட யானை காலையே நம்ம விழுந்துடணும். நம்ம யானை விட்டு தெரிச்சு ஓடுறோங்கிற கதையில இருக்கவே கூடாது. ஐயோ, எங்கள் கூட வந்த கையை காணும். பொருளாக இருக்கு, ரோடெல்லாம் இருக்கும்லாம் நினச்செல்லாம் பார்க்காதீங்க. பார்த்துக்குங்க எப்படி ரோடு பயங்கரமாக இருக்கா. பயங்கரத்துலேயும் பயங்கரம். அதுதான் அந்த இடத்துக்கு போகிற வழி. இங்கே வந்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்கும். அந்த பார்க்கிங்க்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப், ரோடோட எண்டு இதுதான். ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கே இறங்கிக்க, இல்லாட்டினா குதிக்கிற குதிரை நீ கதறிடுவ. என்ன சரி இது. சரி வாங்க பார்ப்போம். சம்பவமானாலும் பரவாயில்ல, சரிஞ்சாலும் பரவாயில்ல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. நான் போனதை விட வண்டி தான் இழுத்துட்டு போச்சு. சரி எப்படியாச்சும் போய் பக்கத்தில் நிப்பாட்டிரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டியில் பயங்கரமாக குதிச்சு ஒரு சம்பவத்தின் நிலையில் போய் அங்கே போய் நிற்கும். எப்போ ஒரு வழியாக பிரேக்கை பிடிச்சி வண்டி நிப்பாட்டுப்பான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கே வண்டி நிப்பாட்டியாச்சு. சரிப்பா எல்லாம் நடங்கப்பா, முதல்ல ஃபால்ஸை நோக்கி போங்கப்பா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் கிளப்பிட்டு அங்கேருந்து ஒரு வழியாக அப்படியே பொறுமையாக நடந்து போன ஒன்று பார்த்தா அங்கே ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருந்தது. ஃப்ரிட்ஜ் மேலெலாம் இன்ஸ்டா 360 தூக்கி ஜாலி பண்ணிட்டு கீழே பாருங்க, மேலே பாருங்க, சைடில் பாருங்க அப்படின்னு ஒரு பேச்சையும் போட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போயாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க வியூ. அந்த பிரிட்ஜை சுற்றிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கும். அது பக்கத்துலேயே அந்த பிரிட்ஜில் நாங்கள் ஒரு கேங்காக போய் கத்திட்டு கூப்பாடு போட்டு அங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளே போனோன்னு பார்த்தா ஒரு குறுக்கு போச்சு. என்னடா குறுக்கு இது, சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் நடந்து போய் பார்த்தோம். என்ன பயங்கர அட்வென்ச்சராக யானைக்கின வருமா இல்லை ஏதாச்சும் வருமானு பார்த்தோன்னே தூரமாக ஒரு போர்டை பார்த்தோம். என்னன்னா அது க்ளோஸ், திரும்பி போங்களா அப்படின்னு சொல்லி போர்டு இருந்தது. அந்த போர்டையும் பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லி மன உளைச்சல் காலையாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் சரி வாங்க ஃபால்ஸை பார்ப்போம், ஃபால்ஸு பக்கம் கண்ணாடியை போட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே இருந்து அப்படியே வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சரி 360 ஆன் பண்ணி விடுப்பா அப்படின்னாங்க. அதையே ஆன் பண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக வீடியோலாம் எடுத்தோம். அதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 2 பாறை, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மக்கள்லாம் இந்த ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து பங்கமாக சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம எப்படி வீடியோ வளர்ப்பிடுவோம், 360 ஆச்சும் பயங்கரமாக எடுக்கும் அப்படின்னு நினச்சி வீடியோலாம் எடுத்து பார்த்தா கடைசியில் கட் பண்ணும்போது இந்த லெவலில் வந்துருச்சு. சரி சொத்துலேயே வாங்கியாச்சு, செத்துலேடி வாங்கியாச்சு அப்படின்ட்டு கடைசியாக நம்ம எடுத்து ஒரு சின்ன கிளிப் இருந்தது. அந்த கிளிப் இதில் ஆட் பண்ணுறேன். எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. பாறை மேலெலாம் அட்வென்ச்சராக போவோம் அப்படின்னு யோசித்தோம். வேணாம், அட்வென்ச்சராக போனால் அடி தான் அவ்வளோ. அடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து தூக்கிட்டு ஓடணும். சரி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக வாங்கிட்டு பாறை மேலே தவி குரங்கு மாதிரி அங்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே பார்க்குறதுக்கு தெரியும் நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஓப்பன், மற்ற நாளில் ஓப்பன் கிடையாது. ஸோ நாங்கள் போகிற டைமில் எப்படியும் அங்கே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்துட்டு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் மறக்காமல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வியூவையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஓகேங்க, இந்த விலாகை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பெஸ்ட் கனனோட உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலர் ட்ராவல் அப்டேட் வந்துட்டு FDA vlogs அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.